மக்களோட இந்த மாரி ஏகோபத்திய ஒரு ஆதரவு அப்படின்னு சொல்லலாமா? அந்த மாரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு அது வந்து சொல்லலாமா? நீங்க அப்படி பார்த்துக்கிட்டா வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் வோட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35, 35 38% சார். 35%ன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் உள்ள 65% ஓட்டு போடலல்ல. அப்ப நீ ஏகோபத்தியன்னு சொல்ல முடியாது. 35% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இட்ஸ் பிகேம் எ மைனாரிட்டி திங் பிகாஸ் அந்த மிச்சம் உள்ள பெர்சன்டேஜ் மறுபடியும் 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஸ்பிளிட் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஆயிடுச்சு. அப்போ அந்த மாரி இருக்கும்போது நம்ம வந்து அது வந்து ரொம்ப எல்லாரும் ஒருமனதானும் சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்தில வந்து நான் ஒரு விஷயத்த வந்து ரிசல்ட் வர அன்னைக்கு யோசிச்சப்ப தான் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, ஒரு தவறு அத நான் உணர்ந்துட்டேன். மத்தவங்கலாம் உணர்ந்தாங்களான்னு தெரியல. அது தவறு என்னன்னா, குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாரி ஒரே நோக்கோட ஒரு விஷயத்த பார்க்கறது. அது வந்து சரியா வராது. நீங்க ஒரே அனாலிசிஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத ஜட்ஜ் பண்ணிட்டீங்க. அதாவது என்னன்னா, நான் மட்டும் இல்ல, எல்லாருமே அந்த ஒரே அனாலிசிஸ்ல பார்த்தாங்க. ஒரு நடிகர் வராரு, சுமாரா தான் பேசுறாரு. பெருசா ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப ஏன் ரங்கராஜ் பாண்டே சொன்னாரே, 10 சீட்டுக்கு மேல ஜெயிச்சா நான் அரசியல் பேசுறத நிறுத்திடுறேன்னாரு. இப்போ வரைக்கும் நிறுத்துனாரான்னு எனக்கு தெரியல இல்ல எனக்கு. பேசிட்டு தான் சார் அவர் இருக்காரு. பேசுறாரு. ஏன்னா அது அவருடைய இது. அது எல்லாருமே ப்ரொஃபஷன் சொன்னது சார். உண்டு தான். பல பேர் வந்து இல்ல, இல்ல ஆணித்தனமா அடிச்சு சொல்றேன் இத்தனை சீட் வரவே இல்ல. நான் சீட்ட பத்தி கடைசி வரைக்கும் பேசவே இல்ல. ஜெயிக்கலாம், வரலாம், சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொன்னேனே தவிர, சீட்ட பத்தி பெருசா சொல்லல.